தி அட்வென்ச்சர் ஆப் கிக்லி விக்லி தி கம்பளி பூச்சி. ஒரு காலத்தில் ஒரு பசுமையான தோட்டத்தில் ஒஷோத் ஷோத் என்ற சிறிய கம்பளிப்பூச்சி வாழ்ந்து வந்தது. ஒஷோத் ஷோத் மற்ற கம்பளிப்பூச்சிகளைப் போல் இல்லை. அவர் ஊதா போல்கா புள்ளிகளுடன் பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் இருந்தார் மற்றும் மிகவும் தொற்றுநோயான சிரிப்புடன் இருந்தார். ஒரு நாள் காலையில் கிக்லி விக்லி ஒரு சாகசத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அவர் தனது வசதியான இலை படுக்கையில் இருந்து வெளியேறி பெரிய பரந்த உலகத்திற்குப் புறப்பட்டார். இன்று நான் தோட்டத்தில் மிக உயரமான மரத்தைக் கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று அவர் பூக்களில் எதிரொலிக்கும் சிரிப்புடன் அறிவித்தார். அவர் பயணம் செய்யும் போது அவர் தேனீயை சந்தித்தார். கிக்லி விக்லி, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? தேனீ கேட்டது. நான் உயரமான மரத்தில் ஏறப்போகிறேன், கிக்லி விக்லி பதிலளித்தார். தேனீ உற்சாகத்துடன் ஒலித்தது. அது வேடிக்கையாக இருக்கிறது. நானும் வரலாமா? அதனால் தேனீ சாகசத்தில் சேர்ந்தது. மேகங்களைத் தொட்டு காற்றில் மெதுவாக அசைந்த உயரமான மரத்தைக் கண்டுபிடிக்கும் வரை அவர்கள் அசைந்து சத்தமிட்டனர். ஆஹா, இது மிகவும் பெரியது! கிக்லி விக்லி மூச்சுத் திணறினார். ஆனால் அவர் சிறிதும் பயப்படவில்லை, ஏனென்றால் தைரியம் மற்றும் இருண்ட காட்டை ஒளிரச் செய்யக்கூடிய சிரிப்பு அவருக்கு இருந்தது. ஒன்றாக அவர்கள் ஏற ஆரம்பித்தனர். அவர்கள் கடந்த இலைகள் மற்றும் கிளைகள், கடந்த பறவைகள் மற்றும் அணில், உயர்ந்த மற்றும் உயரமான வானத்தில் ஏறினார். அவர்கள் மற்றொரு அங்குலம் மேலே செல்லும் ஒவ்வொரு முறையும் கிக்லி விக்லி சிரித்தார். மேலும் தேனீ அவர்களின் உற்சாகத்தை உயர்த்த ஒரு பாடலை ஒலித்தது. கடைசியாக உச்சியை அடைந்தபோது அவர்களால் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. அந்தத் தோட்டம் முழுவதும் 1000 வர்ணங்களால் ஆன குவளை போல் விரிந்து கிடப்பதைக் கண்டார்கள். குளம் கண்ணாடி போல் மின்னுவதையும் பூக்கள் காற்றில் நடனமாடுவதையும் பார்த்தனர். சூரியன் மறையத் தொடங்கியதும் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் வானத்தை வரைந்து கிக்லி விக்லி மற்றும் தேன் பீ வீட்டிற்குச் செல்ல வேண்டிய நேரம் இது என்று அறிந்தனர். அவர்கள் வழியெங்கும் சிரித்துக்கொண்டே மரத்தின் கீழே நழுவி இலைகளின் குவியலில் மெதுவாக இறங்கினர். அன்று இரவு கிக்லி விக்லி மீண்டும் தனது இலைப்படுக்கையில் பதுங்கியிருந்தபோது அவர் தனது சாகசத்தைப் பற்றி யோசித்தார். அவர் மிக உயரமான மரத்தைக் கண்டுபிடித்தார், ஒரு புதிய நண்பரை உருவாக்கினார், மேலும் ஒரு நாள் முழுக்க சிரிப்புடன் இருந்தார். நாளை மற்றொரு சாகசம் காத்திருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். முத்தும் சேனலை எழுதியாஸ்த் ஓர்த்.